வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாட்டுல அடிக்கடி நடக்கக்கூடிய ஏத்துக்கவே முடியாத ஒரு செயல், ஒரு ரொம்ப சங்கடமா இருக்கும் அதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கொலையையும் தாண்டி கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த கற்பழிப்பு அப்படிங்கிறத பத்தி கடைசியா வந்து ஒரு சாய்ஸே இல்லாதப்போ குறிப்பா புதுச்சேரியில வந்து ஒரு சிறுமியை கூட்டிட்டு போய் நிறைய பேர் கற்பழிச்சு சாக்கு பையில போட்டு சாக்கடைக்குள்ள போட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம கடைசியா பேசியிருந்தோம். அப்பவே வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தோம், இந்த மாதிரி விஷயத்தை பத்தி திருப்பியும் பேசக்கூடாதுன்னு. ஏன்னா இல்ல பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க நல்லவங்க, இதை பத்தி பேசுறோம் பாருங்க அப்படிங்கிற கருத்து மட்டும் இல்லாம இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு, ரொம்ப அசிங்கமான ஒரு செயல், அதனால இதை பத்தி ஏன் பேசணுங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கேள்வியோட ஏன் இதை பத்தி பேசுறோம்னே எனக்கு தெரியல. பட் பாரி அவர்கள் இதை பத்தி வந்து நம்ம கண்டிப்பா சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ மேற்கு வங்கத்துல நடந்த அந்த கற்பழிப்பு சம்பவம், டாக்டர் வந்து கொண்டுட்டாங்க இல்லையா, அதை பத்தி தான் பேச போறோம். வெல்கம் பாரி. வணக்கம். வணக்கம். ஸோ மேற்கு வங்கத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரத்த நாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த பொண்ணு இச்சைக்கு விருந்தாக்கி நைட்டு ஃபுல்லா. ஸோ இதுவும் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து வெஸ்ட் பெங்கால் டாக்டர்னா மட்டும் அது இப்ப என்ன பிரச்சனைனா, இது அதிகமா பூதாகரப்படுத்தி, பூதாகரம் சொல்ல இது வந்து ஒரு கண்டிப்பா ஏற்கல. இது எப்படின்னா, ஒரு டியூட்டில இருக்க டாக்டர் பல கனவுகளோட ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், சாமானியர்களால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து அவங்க படிச்சு அவங்க ஒரு டியூட்டி மனப்பான்மையில் அவங்க வேலை செஞ்சு இரவு பகல்னு வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 32 மணி நேரத்துக்கு மேலே கண்டினியூவாக அவங்க ஒர்க்கில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு மாதிரி ரெஸ்ட்டுக்காக அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுடைய மேல் மாடியில் போயிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி புரூட்டலான பாலியல் வல்லுணர்வுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அதை வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த நிர்வாகம் என்பது மறைக்குது. இப்ப அது நமக்கு தெளிவாக தெரியுது. இது எல்லா ரேப் கேஸ்லயுமே நடக்கிற ஒரு விஷயமாகவே கடந்து வந்துட்டோம். அப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டிய இதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கழுத்தை உடைச்சிருக்காங்க. குறைந்தது 10 பேருக்கு மேல அந்த ரேப்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய 2 கால்களும் 90 டிகிரியில உடைக்கப்பட்டிருக்கு. அவங்க உயிரோடு இருக்கும்போதே தான் அது உடைக்கப்பட்டிருக்கு. இது ஒண்ணு. கழுத்து உடைக்கப்பட்டிருக்கு. பிறப்புறுப்பு என்பது ரேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கிடைச்சிருக்கு. அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால நகர முடியாத சுச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மேபி மோர் ஆர்லெஸ் ஒரு 1 hour 2 hour தன்னுடைய லைஃப்க்கான ஒரு போராட்டத்தை அவர்கள் அந்த சித்திரவதை அனுபவித்து அவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதை வந்து நான் இவ்வளோ நாள் பேசலை. ஆக்சுவலாக நான் ஏன் பேசலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த பெண்களுக்கு எதிராக இந்த வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இது மாதிரி போல இன்னைக்கு. ஆனா இந்த போராட்டத்தை அதிகமாக பேசக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பேசுறாங்க. நான் கேட்கறேன், நீங்க ஏன் வந்து பாண்டிச்சேரிக்கு மெடிக்கல் டாக்டர்ஸ் ஏன் பேசல? அப்ப அந்த பொண்ணு செத்தா பரவாயில்ல, இந்த பொண்ணு இதாகுதா, அப்படியே தான் இருக்கா? இல்ல. ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, டாக்டர் செத்துட்டாங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, டாக்டர் செத்துட்டாங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்கிறீங்க. அப்படிலாம் நாங்க பார்க்கல. இந்தியாவில் வந்து ஒரு நாளுக்கு நடக்கக்கூடிய ரேப் எண்ணிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்ல ஒரு தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டிலே ஒரு ரேப் கேசஸ் எவ்வளவு ஃபைல் ஆகுது, எத்தனை ரேப் விக்டிம்ஸை நீங்க வந்து அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு 3-4 கேசஸ் வந்து ரேப் கேசஸ் வந்து ஆவரேஜா வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நான் சொல்றேன். வட இந்தியாவில் இன்னும் அதிகமா இருக்கு. டெல்லியில ரொம்ப பீக்ல இருக்குங்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத இடமாக டெல்லி மாறிக்கொண்டிருக்கிறது. அது இந்தியாவோட தலைநகரம். ரேப் கேபிட்டல் பேர் வேற வாங்கியிருக்கு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். இப்ப நீங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்கள் வந்து கொடியேந்தி போராடி கொண்டிருந்தீர்களா, வேலை நிறுத்தம் செய்து கொண்டிருந்தீர்களா? அப்ப இங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் போகும்போது நீங்க நம்ம பொண்ணு அப்படின்னு மாதிரி பாக்குறீங்க. ஆனா நாங்க அப்படிலாம் இல்லை. நாங்க எல்லா பெண்களுக்குமாகவும் பேசி கொண்டிருந்தோம் தான். ஆசிஃபா ரேப் கேஸ்க்கு பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நிர்பயா ரேப் கேஸ்க்கு நம்ம பேசியிருக்கிறோம். எல்லாத்துக்குமே நாங்க டெடிகேட்டடா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பட் இது குறையுதா? அந்த எல்லா வீடியோஸ்லுமே நாங்க வந்து ஒரு சொல்யூஷனை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த சொல்யூஷன் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா மெடிக்கல் டீம்ஸ்லாம் வந்து அந்த சொல்யூஷனுக்கு எகென்ஸ்டாவும் பேசிட்டு இருக்கீங்க. எகென்ஸ்டா பேசுறீங்க ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ். மறந்துட்டேன் என்ன சொல்யூஷன். அது சிம்பிளுங்க. இது வந்து சுவிட்சை தட்டுற சொல்யூஷன் கிடையாது. இது ஒரு கிராஜுவலாக மாறக்கூடிய ஒரு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பேன் ஆல்கஹாலிசம். ஆல்கஹாலே பேன் பண்ணணும், முழுக்க பேன் பண்ணணும். ஆல்கஹால் வந்து ஒரு கல்ச்சர் கிடையாது. இப்போ நீங்கள் உடனே 10 டாக்டர் வந்துட்டு அப்படிலாம் பேசாதீங்கன்னு வரீங்களா? டாக்டர்ஸ் என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெப்யூட்டட் டாக்டர், அவர் வந்து இந்த நியூட்ரிஷன்லாம் பேசுவார். அவர் வந்து குடிப்பார் போல, பீர் குடிப்பார் போல. அவர் சொல்றாரு ஒரு வீடியோல, ஒரு நாளைக்கு ஒரு பீர் 2 பீர் குடிக்கிறதுல தப்பு கிடையாது. அவர் ஒரு குவான்டிட்டி சொல்லி சொல்றாரு. ஏன் அதை சொல்லணும்? நீங்க குடிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. நீங்க குடிச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. குடிக்கிறது தப்பு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க?
இங்கதான் நீங்க செய்யற தப்ப நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்க குடிகாரன் எவனுமே ஒரு பாட்டிலோட நிப்பாட்டிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. இட்ஸ் an addiction. இதான் பண்ணுவோம். லைசன்ஸ் இல்லாம காரை ஸ்டார்ட் பண்ண தப்பா? தப்பு தாங்க. தப்பு இல்ல, ஸ்டார்ட் பண்ணா தப்பு. காரை ஓட்டக்கூடாதுன்னு தான் லைசன்ஸ் இல்லாம ஒருத்தன் கார் சிகரெட்டை வாயில வச்சா தப்பா மாதிரி இருக்குது. அதேதான். ஆனா இப்ப ஒருத்தன் அதனால நான் வண்டியை ஆன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் அறியாமல் ஏதாவது நியூட்ரல்ல இருக்கலாம், நியூட்ரல்ல இருந்து ஃபர்ஸ்ட் கியர்ல மாத்தி விட்டுறலாம், தெரியாம வந்து ஆக்சிலேட்டர் அமுக்கலாம், கிளச்சை விட்டுறலாம். ஸோ அது என்ன மீன்? கார் ஓட்டக்கூடாதுன்னா அவன் போய் கார் போய் ஸ்டார்ட் பண்றதோ இதெல்லாம் லைசன்ஸ் இல்லாம தேவையெல்லாம் பண்ணக்கூடாது, எல்எல்ஆர் இல்லாம இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் பொருள். அப்ப பெரும்பான்மையான ரேப் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்குதுன்னு. இந்த ரேப் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்குல்ல. இந்த ஆல்கஹாலுக்கு நீங்க எதிராக டாக்டர்ஸ் என்ன பேசுறீங்க? நான் ஒன்று சொல்லவா, டாக்டர்ஸ் கோச்சுக்காதீங்க. சுகரை நீங்க எதிர்க்கிற அளவுக்கு ஆல்கஹால் நீங்க எதிர்க்கிறது இல்லை. மறுக்க முடியுமா உங்களால? சுகரை வில்லன்னு காட்டுறீங்க, சர்க்கரை பொருட்களை வில்லன்னு காட்டுறீங்க, ஆயில்ஸ் வில்லன்னு காட்டுனீங்க, ஃபேட். ஆக்சுவலா இதெல்லாமே பொய். பட் ஒயிட் சுகர் வில்லன் தானுங்க. சுகர் வில்லன்னு கிடையாதுங்க. ஒயிட் சுகரோட இதுல வந்து நமக்கு பாதிப்பு இருக்கு. அது நம்ம கலோரிஸ் அதிகரிக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதுல இருந்து சல்ஃபர் போடுறதுனால அதுல ஒரு சில பாதிப்பு இருக்கு. நம்ம வெள்ளம் அப்படிங்கிற அடிப்படையில போகும்போது அந்த பாதிப்புகள் இல்லை. பட் இதை வில்லனைஸ் பண்ற அளவுக்கு நீங்க இதை வில்லனைஸ் பண்றீங்களா? ஏன் ஒரு ஜிலேபி சாப்பிட்டா கூட அது தப்பு தாங்க அப்படின்னு சொல்ற நீங்க, ஒரு பாட்டில் ஒரு பியர் ஒரு சிப்னி அடிச்சனாலும் தப்புன்னு ஏன் வாயில பேச முடியல உங்களால? ஏன்னா ராயல்ட்டியா போயிருச்சுல. சோசியல் ஸ்டேட்டஸ்ல ரம்மியமான அந்த மது கோப்பைகள்ல அந்த மூத்திரத்தை ஊத்தி குடிக்கணும்ல. அதான் மூத்திரம் நான் சொல்றேன். அது மூத்திரம்டா. யூரினை குடிப்பியா? ஒரு சிப் அடிப்பியா நீ? அப்படின்னு மூத்திரம் நீ மலத்தையும் மூத்திரத்தையும் உண்பதும் குடிப்பதும் எத்தகையதோ அத்தகையது இந்த மதுபானத்தை நீ குடிப்பதுன்னு நான் சொல்றேன். நான் ஏன் அதை சொல்றேன்? உனக்கு கில்ட் வரணும், குற்றவுணர்ச்சி வரணும், உனக்கு அருவருப்பு வரணும். மது என்றால் அருவருப்பு வரணும், மது குடிப்பவனை கண்டால் அருவருப்பு வரணும், அந்த துர்நாற்றத்தை கண்டால் மூக்க மூடணும். நீ அபியூஸ் கூட பண்ணு, மது குடிக்கிறவனே படா நீ எல்லாம் ஒரு ஆளா, மரியாதை இல்லாதடா, நீ உனக்கு அறிவு இல்லடா, முட்டாள்றா நீன்னு சொல்லு, வில்லனைஸ் பண்ணு. அது பண்ணினாத்தான் உன்னால இதை தடுக்க முடியும். இதை நான் சொல்லிட்டே இருக்கேன், யாரும் காதுல வாங்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இது ஒண்ணு. அடுத்த செக்மெண்ட்டுக்கு வரேன். மாஸ்டர்பேஷன்ங்கிறது ஒரு கில்ட். இயற்கையே நமக்கு அந்த கில்ட்டை கொடுக்கும். ஆனா மாஸ்டர்பேஷன் நார்மலைஸ் பண்ணது யாரு? டாக்டர்ஸ். அப்புறம் மாஸ்டர்பேஷன் பண்றவன் என்ன எதை பார்த்துட்டு மாஸ்டர்பேட் பண்றான்? ஆதரவா பேசுற டாக்டர்ஸ். அப்ப வேற டாக்டர்ஸ் எதிர்த்து பேசினாங்களா? இக்னோர் பண்ணாங்க. அப்புறம் மாஸ்டர்பேஷன் என்ன? பான் பார்த்தா தான் மாஸ்டர்பேட் பண்ண முடியும். பான் என்ன? பான் வந்து பெண்களை புனிதமாக, பெண்களை ஈக்குவலாக கருதக்கூடிய ஒரு கலாச்சாரமா? இட்ஸ் an abuse. பெண்களை அதை விட இழிவுபடுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. பெண்களை முழுக்க முழுக்க காம பொருட்களாகவும் காம இச்சை பொருட்களாகவும் சில பான்ல எல்லாம் அடிக்கிறது, மூஞ்சில உமிழ்றது, துப்புறதுலாம் இருக்கும். அப்ப பான் பார்க்க கூடாது. ஆனா பான் இஸ் ஹெல்த்தின்னு டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க. என்னால காட்ட முடியும் ஆதாரத்தை? பான் வந்து ஹெல்த்தி கிடையாது, பான் அடிக்ஷன். அதை பார்க்காத நான் சொல்லிட்டு இருக்கேன், காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீங்க சொல்லுவீங்க? அப்படிலாம் கிடையாது, அளவா பார்த்துக்கலாம். அப்ப இந்தியாவில் அளவா ரேப் நடக்க தான் செய்யும், அளவா நடக்கும். லிவ் வித் இட். வாழு, அளவா ரேப் நடக்கும்டா, வாழு. இப்படியே இருந்தா அப்புறம் அதான சொல்றேன், ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? மென்டாலிட்டி மாறி போச்சுங்க. பசங்களோட மென்டாலிட்டி ரொம்ப டேஞ்சரஸா இருக்குங்க. இன்னைக்கு எவனும் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பாக்குறது இல்லைங்க, மண்டையில ஏறிடுது. இன்தோடு இருக்கவனே அப்படிதான் பண்றான். அப்புறம் குடிச்சிடறான், ஊசி போட்டுக்கிறான், எல்லாமே இருக்குது. குடிக்கிறான், ஊசி போடுறான், சில டேப்லெட்ஸ் எல்லாம் ஏதோ இருக்குதான், அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் மாத்திரை போடுறான். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து கான்சியஸ் போயிடுது. இந்த மாதிரியான ஒரு நீங்க வந்து ஆல்ரெடி அவனுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணது என்ன? ஒரு பெண்ணா அவ வந்து இணங்கி வருவா, இது பண்ணுவா, பானோகிராஃபிலாம் அவன் பார்த்து மண்டையில ஏத்தி இருக்கிறான். யாரா இருந்தாலும் அவன் அதை அப்படிதான் அணுகுறான். பெத்த மகளை ரேப் பண்ணவன் இருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸோட இருந்தாலும் எக்ஸ்ரே பண்ணி தான் பாக்குறான் போற வரவங்களை எல்லாருமே. முழுக்க முழுக்க பெண்களை காம பதுமையாக பார்க்கக்கூடியது. நான் சொல்றேன் பெண்கள் கவர்ச்சி காட்டுறது தப்பு நான் பேசுறேன். ஃபெமினிஸ்ட்ல என்ன சொன்னீங்க? பழமைவாதி. எல்லாம் திட்டுறீங்க. பெண்கள் வந்து உடம்பை காட்டுறது தப்பு, பெண்கள் ஆபாசமா காட்டுறது. இப்ப கூட ஒரு அம்மா ரேப் பண்ணிருக்குங்க, ஒரு ரேப் இதுக்கு இந்த ரேப்புக்கு ரேப் பண்ணிருக்கு அந்த பொண்ணு. என்ன நோக்கம் தெரியுமா? அந்த ரேப்புக்காக கிடையாது, இதை வச்சு தான் ஃபேமஸ் ஆகணும். அதுல அந்த அம்மா என்னமா பேசுது? ட்ரெஸ் போட்டு வந்தா அது சொல்றீங்க, இப்ப வந்து கோட்டு சுட்டை போட்டிருந்தா இப்ப இன்னும் ரேப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாடுது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ கவர்ச்சி காட்டிட்டு, நீ இன்ஸ்டால ரீல்ஸை காட்டிட்டு காமத்தை ஏத்தி விட்டு போயிருவ. அவன் என்ன பண்ணுவான்? அந்த காம வெறியோட போயிட்டு அவன் வீட்டுல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய ரேப் பண்ணுவான். இதுதான் நடக்குது, புரியுதா? லாவண்யா கோபால்
இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றீங்க இர்ஃபானுடைய சாப்பிடுற இதை பார்த்து எனக்கு வந்து டெம்டேஷன் ஆகுதுன்ட்டு. நீங்க இர்ஃபான் திங்கிறத அவர் வாய்க்குள்ள போய் புடிங்கிட்டு வந்தீங்க, அப்புறம் புடுங்க முடியாது. இல்ல அதுக்கு டேர்ம் இருக்கு, ஃபுட் பான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தா அவ்வளவு டெம்ப்ட் ஆகுதும். ஏங்க நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ்ங்க. உணவு பார்க்கும்போது அந்த ஸ்மெல்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வருவது நேச்சுரல். அதே போல செக்ஸுவல் டிசைர் இட்ஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங். அதுல நான் வந்து அது இயற்கை தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஓவர் எக்ஸ்போசர் பண்ணிக்கிட்டே இருந்தா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. பான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு பான் ஆம்பளையில கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலதான் பான் இஸ் அன் அடிக்ஷன் நான் சொல்றேன். ஏத்துக்க முடியுது உங்களால? பானோகிராஃபியை இந்தியா முழுக்க பேன் பண்ணணும்னு நான் பேசியிருக்கேன்னா பேசல, எத்தனை வருஷமா பேசியிருக்கேன். ஒரு 1 hour வீடியோ பேசியிருக்கீங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேளுங்கடா. இதுக்கு வந்து படிப்படியா தான்டா ஸ்டெப்பு வர முடியும். நீங்க ஒரு புள்ள இறந்த உடனே நீ வந்து கத்துறடா. நான் வந்து ஃபியூச்சர்லெஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்டா, ஒரு செடியை வந்து பிடிங்க போனா இலையை மட்டும் பிடுங்கினா விளங்காதுடா, அடுத்த இலை வளர்ந்துடும்டா. வேரோட பிடுங்கணும்டா. வேரோட பிடுங்கணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். மதுபானத்தை ஒழிக்கணும், ட்ரக் யூசேஜை ஒழிக்கணும், இதுகளை நார்மலைஸ் பண்றதை நிறுத்தணும். ரெண்டாவது சோசியல் கல்ச்சர்ங்கிற பேர்ல வெஸ்டர்னைசேஷன்ல பெண்களை கவர்ச்சிப்படுத்தி ஆட விடுறது, டான்ஸ் ஆடுறது. இப்பெல்லாம் பாக்குறேன் ஓஎம்ஆர்ல வந்து சோசியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் அரைங்குறையமா குடிச்சிட்டு ஆடுறாங்க. இன்ஸ்டாகிராம் எனக்கு அனுப்புறாங்களே பசங்க, அனுப்பி காமிக்கலன்னா என்னென்ன இங்கெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் உன்னால தடுக்க முடியுமா? தடுக்க மாட்டேன். ஆனா அந்த மாதிரி இடத்துல ஒரு வல்னரபிளான இடத்துல ஒரு பெண் போய் ஆடிக்கொண்டு குடித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெண் குடித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஓப்பன் டேட்ஸ் தான் சரிங்களா? நீங்க யார் வேணா யார் கூட வேணா பேசிக்கலாமா அந்த ஹால்ல? நீங்க வந்து நீ என்ன கலாச்சார காவலன்னு சொல்லிட்டு யாரே விட்டு திட்ட விட்டுட்டு அதை ரசிச்சிட்டு இருக்க. நான் ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் தாங்கிக் கொள்கிறேன் நான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சொல்யூஷன் என்னாலதான் சொல்ல முடியும், உன்னால சொல்ல முடியாது. நீ சொல்லவும் மாட்ட. நீ பார்ஷியலா இந்த ஒரு இதுல என்ன பண்ண நினைப்ப, இவனை தூக்கில தொங்க விடணும்னு நினைப்ப. அடுத்து ரேப் நடக்காது நீ நினைக்கிறியா? சரி, தூக்கில தொங்க விட்டாச்சு, என்ன அடுத்து நடக்கும்? குடிக்கிறவன், புத்தி சுவாதம் இழந்தவன், காம கொடூரன்களாக மாறியவர்கள் திரும்ப 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 இதை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இது உனக்கு கேஸாகி வர்றது ஒரு விஷயம். கேஸா கொடுக்க வேண்டாம்னு நினைச்சு எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள்னு ஒரு விஷயம். அன்னைக்கெல்லாம் பாக்குறேன், ஒரு ரோட்ல ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு அம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 40+ இருப்பாங்க போல. அவங்களுக்கு அங்கே ரேப் பண்ற ஒருத்தன் போய் அவங்க ஏதோ ஷேரி ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மொலஸ்ட் பண்றான். ஓப்பன் ரோடு இந்தியால தான். வேற எந்த ஊர்ல இந்த மாதிரி கேவலமா நடக்கும்? போதை அந்த நாயும். எப்படிங்க இதை கண்ட்ரோல் பண்றது? எப்படி கண்ட்ரோல் பண்றது? சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் வந்து நீங்க பேசலையா? ஏன் பேசணும் சொல்லு. நான் சொல்லிட்டேன், நீ கேட்க போறது இல்ல. நான் பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க தான் எகென்ஸ்டாவே பண்றீங்க. எல்லாம் ஒரு 4 டாக்டர் விட்டு என்ன திட்ட விடுவீங்க. அவர் சொல்றது தப்பு, மாஸ்டர்பேஷன் ஹெல்த்தி கிடையாது நான் சொல்லுவேன். உனக்கு அந்த கில்ட்டை வர வைக்கணும்னு நான் சொல்லுவேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? டாக்டரோட வீடியோ காமிச்சு இவங்க சொல்றாங்க அது ஹெல்த்திங்கிறாங்க அப்படிம்ப. நான் என்ன பண்ண முடியும்? அதான் சொல்றேன், இட் வில் ஹேப்பன். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இன்னைக்கு டாக்டர், நாளைக்கு ஒரு நர்ஸ், நாளைக்கு ஒரு கலெக்டர், நாளைக்கு யாரா இருக்கலாம். பெண்ணாக பிறந்த அத்தனை பேருமே இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்கு. உங்க தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கி கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அப்ப அடுத்து பர்சனல் செக்யூரிட்டின்னு ஒரு விஷயத்துக்கு வருவோம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்ப இப்படிதாங்க இருக்கு. ஊர்ல பல பேர் காம கொடுறா அலையறா, நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப தப்பான சமூகமா இருக்கு, சொசைட்டியா இருக்கு. இப்ப என்ன பண்ணும்? ராஜ் போரானா பேர் என்ன, ஒரு பையன். அந்த பையன் வந்து ஒரு பேர் மறந்துட்டேன் சரியா. அந்த பையன் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறான். அந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கு வந்து 8 மணிக்குள்ள நீ வந்துடணுங்கிற மாதிரி ஏதோ வீடியோ போட்டான். அந்த பையனை போட்டு கடிச்சு கொதறாங்க. இப்ப இது என்ன சொல்றோம்? இங்க இப்ப பிரச்சனை இப்படிதான் இருக்கு. நீ என்ன சொல்ற? ரேபிஸ்ட் இருக்கான், ட்ரங்க் அண்ட் காய்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. ஓகே, அதனால என்ன பண்ணுவோம்? ஒரு பெண்ணு ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கவர்ச்சியா போட்டு அவங்க முன்னாடி நடந்துட்டு வரணும், அப்படிதானே? இங்க ஆபத்து இருக்கு. இப்ப நான் நம்ம கிட்ட இதை பேசணும்னா என்னமா சொல்லுவாங்க? சில பெண்கள் வருவாங்க, டேங்க் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வருவாங்க. வந்துட்டு என்னமா சொல்லுவாங்க நம்ம கிட்ட? உங்க பையனை நீங்க நல்லா வளர்க்கணும், அவன் வளர்க்கல, இப்ப என்ன பண்ணலாம்? அவன் வளர்க்கல, அவன் வெறி நாய், அவன் சொல்லு, இப்ப என்ன பண்ணலாம்? அவன் ரேப் பண்ணுவான், நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துட்டு அவனை அடிச்சுட்டு வந்துரு, ஓகேவா? கில் பில் படமா அது? அப்புறம் என்ன? எதுக்கு சொல்றோம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல. அந்த இன்டென்ஷன் எவனா பாக்குறானுங்களா மடையனுங்க? இன்டென்ஷனே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம எதுக்கு சொல்றோம்ங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ட்ரால் மட்டும் பண்ணணும். நம்ம வந்து பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதா சொல்றோமா? இப்ப ரேப் நடக்குது, உன்னால ஒன்னும் புடுங்க முடியல, இப்ப என்ன அடுத்து பண்ணணும் சொல்லு, என்ன பண்ண முடியும்? எனக்கு அதான் புரியல. நீ சொல்யூஷன் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆண்களுக்கு எல்லாம் பிறந்த உடனே வேணா விதைப்பை எடுத்து விட்டுலாமா?
அதுதான்டா ஒரே ஒரு சொல்யூஷன். அப்ப எல்லா ஆண் குழந்தை பிறந்தோடனே விதை நீக்கம் செஞ்சு இம்பார்ட்டன்ட் ஆகி விட்டா மேபி நடக்காம இருக்குமா? அந்த மாதிரி சொல்யூஷன் வரீங்களாடா? என்ன நம்ம என்ன நோக்கத்துக்கு பேசுறோமோ அதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி அரசியலுக்காகவும் இதுக்காகவும் வன்மத்துக்காகவும் மாத்தி விடுற. ரோட்ல அப்படிதான் இருக்கான், ஆபத்தா இருக்கு. இப்ப பெண்களை எப்படி பாதுகாப்ப? உன் வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு இந்த நடக்கக்கூடாதுன்னு நீ என்ன பண்ணுவ? என் பொண்ணா இருந்தா என் தங்கச்சி நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் ஒரு தங்கச்சியா இருந்தாலோ என் ஒய்ஃபா இருந்தாலோ எங்க அம்மாவா இருந்தாலும் என்னமா சொல்லுவேன், ரொம்ப அன்டைமா இருக்குமா, அன்டைம்ல சினிமா போக வேணாமா, 12 மணி டாக்ஸி கிடைக்குமா கிடைக்காதோ தெரியாது, ரிட்டர்ன் வரது கொஞ்சம் அன்சேஃப், வேண்டாம், நைட் ஷோலாம் நம்ம போக வேண்டாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குங்க சொல்றீங்க. ஆனா பொது இடத்துல நீங்க அப்படி சொன்னீங்கன்னா விமர்சனம் சொல்லுவேங்க. பொது இடத்துல சொல்லுவேங்க, அப்படிதான் போறது இட்ஸ் நாட் உங்களுக்கு அது செக்யூரா? அன்டைம்ல போறது பசங்களுக்கே செக்யூர். அப்புறம் என்ன? அது நான் இந்த இதுக்கு நான் வரல, நம்ம வானவில் விஷயத்துக்கு இல்ல வந்து மிரட்டுறவன் இருக்கிறான், வேலட்ட திருடுறவன் இருக்கிறான். அங்க நைட்ல யாருமே உங்களுக்கு திருடல, நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல விட்டீங்க, காப்பாத்துறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. சோ அன்டைம்ல நம்மளோட இதை வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்துல அது வேற, எக்ஸப்ஷன்ஸ் வந்து வேற. பட் நான் வந்து வீக்லி நைட் நான் அவுட் போவேன், நான் வந்து ட்ரங்க் பண்ணுவேன், ட்ரங்க் பண்ணிட்டு நான் வந்து இட்ஸ் நாட் சேஃப். அது ஒரு முட்டாள்தனம், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதையும் மீறி நான் பண்ணுவேன், எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா பேசிக்கலி என்ன தெரியுமா, அது நான் வீட்டுக்கு பூட்டு போட மாட்டேன், யாரையும் வீட்டுல திருடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி தான், இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க மாதிரி. அதுதான் நான் சொல்ல வரேன். வீட்டுக்கு நான் பூட்டு போட மாட்டேன், திருடுறது தப்பு தாங்க, யாரும் மாட்டுக்கிறது இல்ல. திருடுறது தப்புங்கிறதுக்காக யாராவது வீட்டை பூட்டாம வரீங்களா? அவன் தப்பு தானுங்க அப்படின்னு சொல்லி உன் பொருளை நீ பாதுகாத்துக்கணும்னா வேற வழி இல்லடா, நீ கொஞ்சம் செக்யூரா இருந்து தான் ஆகணும். அதான் சொல்றேன், உங்க வீட்டு பொண்ணுங்களை பாதுகாக்கணும்னா வேற வழி இல்ல. நம்ம நல்லவனா இருக்கலாம், ஒரு 4 கெட்டவன் இருக்கான், என்ன பண்ணுவ? அப்ப அன்டைம்ல பெண்கள் வெளியில போறத தவிர்த்து கொள்ளணும், சொல்லித்தான் ஆகணும். அதை சொல்லும் போது நீ கோச்சுக்கிற. இப்ப என்ன சொல்லலாம், அவங்க டியூட்டில தான் இருந்தாங்க. ஆமா டியூட்டில தான் இருந்தாங்க, டியூட்டில இருக்கவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல, நீ பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தா உனக்கு பாதுகாப்பு இருக்குமா? கூட்டு போனால அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டு போனாங்க, அவனையும் நம்ப முடியல, லவ்வே நம்ப முடியல, கல்யாணத்தை நம்ப முடியல. என்ன சொல்லுங்க, பாதுகாப்பு என்ன இப்ப பெண்களுக்கு? நான் அதனால சொல்றேன், பேரண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பா அம்மாவோட சண்டை போட்டுலாம் வெளியில போறது, நைட்டு போறது வரது இதெல்லாம் பண்ணாதீங்க. கூட முடிஞ்சா ஒரு 4-5 பேரை ஒன்னா போங்க வாங்க, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பெண்களாவே 4-5 பேர் ஒன்னா போங்க வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃபேமிலி கிட்ட டீட்டெயிலா சொல்லிருங்க, எங்க போறோம், எங்க தங்குறோம், இந்த மாதிரி பிளானிங் எல்லாம் இருக்கு சொல்லிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க திடீர்னு ஒரு நாள் கான்டாக்ட் பண்ணல, பொண்ணுதான், வீரமான பொண்ணுதான், வந்துருவான்னு நினைச்சிட்டு இருப்பான். பட் ஆனா நீங்க ஒரு ஹாஸ்டேஜா இருக்கலாம் ஒரு இடத்துல, எவனா ஒருத்தன் கடத்தி கூட வச்சிருக்கலாம். அவங்க வீட்டுக்கு 1 நாள் 2 நாள் லேட் பண்ணிட்டு கூட அப்புறம் சர்ச் ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க போனமா கூட கிடக்கலாம். சோ உங்க மேல இருக்க அக்கறையில தான்டா சொல்றோம். எங்களுக்கு எல்லாம் பிற்போக்குவாதி முத்திர குத்தி உட்கார வச்சிருக்கீங்க ஓரமா. அப்புறம் என்னடா சொல்றீங்க? உங்களால நான் சொல்றேன், உங்களால சொசைட்டியை கரெக்ட் பண்ண முடியாது, உங்களால முடியாது. ஃப்ரீடம் ஹேஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நீயே இருக்க. நம்மளெல்லாம் எடுத்து பேசுறாங்க யாருன்னு பாருங்க, ரெஸ்பான்சிபிளாவே இருக்க மாட்டான். அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது, அவனுக்கு கண்டென்ட் போட்டோமா வியூஸ் வந்துச்சா போச்சான்னு இருப்பான். நாங்க ரெஸ்பான்சிபிள்ரா, எங்களுக்கு தெரியுது, மக்களோட துயரம் புரியுது, அதனாலதான் பேசுறோம். பரந்தூரை பத்தி எவனும் பேசல, நாங்க பேசுறோம். எல்லாம் கை கழுவிட்டாங்க. நீ உங்களுக்கு அது ஏன்னா கண்டென்ட் இல்ல, அதுல உங்களுக்கு வியூஸ் வராது, எங்களுக்கும் அதுல வராது பெருசா. ஆனா பேசுறோம் மக்களுக்காக. வேற யார் பேசுவா? நாங்க தான் பேசணும். அதே மாதிரிதான் இப்ப பேசுறோம், இந்த ரேப் கேஸ்க்கு பேசுறோம். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் பொண்ணுக்கா நான் பேசல. as we are speaking கூட ஏதாவது நடக்கலாம். ஆமா, நான் ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் பேசுறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்கள். அப்ப we have a responsibility. என் வீட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை நான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீங்க வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. பெண்கள் வந்து அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு போவாங்க, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வருவாங்க. ஒரு அப்பா கூட அதை வந்து ஒரு பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்ற. கேட்டா வந்து அடுத்தவங்களை வந்து அப்படி இருக்கணும் வந்து அதுல அவர் சொல்ல அடுத்து அந்த பையன் விளக்கமும் கொடுத்தாரு. அவரு பாவம், அவர் என்ன சொன்னாரு, ஒரு குளத்துல முதல்ல இருக்குன்னா அந்த குளத்துல நீந்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு விளக்கம் இவங்க கொடுக்குறாங்க, அந்த முதலையில தான் முதல்ல அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு. இல்ல ஒண்ணு பிற்போக்குவாதின்னு சொல்லிடுறாங்க, இல்ல சில பைத்தியங்கள் இருக்கு. அப்ப நான் தான் கேட்கிறேன், அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, யாரெல்லாம் ரேபிஸ்ட்ல அவங்களெல்லாம் அவங்க ரேப் பண்றதுக்கு முன்னாடி கைது பண்ணிருங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லைங்க? நல்ல ஐடியா இல்ல? யாரெல்லாம் ரேபிஸ்ட் ஒரு லிஸ்ட் போடுங்க. அவங்க இவங்கெல்லாம் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுங்க. இல்ல டைம் டிராவல் மிஷின் ஏதாவது எடுத்துக்கோங்க. டைம் டிராவல் மிஷின் எடுத்துட்டு இவன் ரேப் பண்ணுவான், அதனால முன்னாடி போய் நம்ம கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனெல்லாம் கைது பண்ணி உள்ள போட்டு இந்த முதல்ல எல்லாம் புடிச்சிட்டா குளம் சுத்தமாயிரும்னு ஒரு அறிவாளித்தனமா ஒரு பதில் கொடுக்குறியம்மா. இந்தா
நீ என்ன பண்ணு, ஊர்ல இருக்க எல்லா ரேபிஸ்டும் முதல்ல கைது பண்ணி அவன் எல்லாம் செக்யூர் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணுமா. லூசுத்தனமா லுச்சாத்தனமா பேசக்கூடாது. இதுதான் நான் சொல்றேன். நமக்கு ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளும் நடந்துக்கணும். இன்னொன்னு, நம்ம என்னதான் வீட்டை பூட்டினாலும், என்னதான் பாதுகாப்பா நடந்து கொண்டாலும், திருட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திருடன் நம்ம ஒழிக்கணும். அப்ப இங்க பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் நம்ம ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பீங்க? அவனுக்கு ஆல்கஹால் அது ஒரு காரணமா அமையுது. ஏன்னா அவனோட கான்சியஸ்னஸ், ஏதாவது ஒரு பொண்ணை ரேப் பண்ணோம்னா, கொலை பண்ணோம்னா நமக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கும், நம்மள தூக்கில தொங்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த சுயம் இழக்கிறதுனால அவன் வேலை பண்றான். அதீத தைரியத்தை ஆல்கஹாலிசம் கொடுக்குது. கான்சியஸ் தெரியல. அப்ப இத வந்து ரிமூவ் பண்ணணும் சொசைட்டில இருந்து. ஸோ ஆல்கஹாலிசத்தை பேன் பண்ணுங்க. பேன் ஆல்கஹால். இஸ்லாம் பேன் பண்ணுதுங்க. ஒரு முஸ்லீம் சரக்கு நான் குடிப்பேன், ஆனா நான் முஸ்லீம் சொன்னா முஸ்லீம்ஸ் என்ன சொல்லுவாங்க? அவன் முஸ்லீம் இல்லைம்பாங்க. ஏன்? மதுபானம் அங்க இஸ்லாத்துல பேன் செய்யப்பட்டிருக்கு. நீ அதை குடிச்சின்னா நீ முஸ்லீம் கிடையாது. அவ்வளவுதான். அது மாதிரி மாத்து. பிரதர், அந்த காபாவை சுத்த போவாங்க தெரியுமா? அங்க எவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, வீடியோ ஆதாரத்தோட கட்ட இல்ல. அது ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியே இருக்கு. நான் கேட்கறேங்க உங்ககிட்ட. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன், ஆல்கஹால் தப்புன்னு. ஏன்னா அதுக்கு அடுத்து சில காரணங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்த காரணங்கள் இருக்கு. ஆனா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை இப்ப அங்க காபால நடக்குதுன்னு சொல்றீங்களே, இப்ப அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ப்ராப்பர் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க தண்டனை என்ன? கை வெட்டிடும், காலை வெட்டிடும். இதை நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் காபா தப்பு சொல்ல, மனுஷங்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன், நான் தான் சொல்றேன், இங்க ஆஸ் எ சோசியல் பீயிங் நமக்குள்ள இங்க பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நம்ம அதுல இருந்து என்ன பண்ணுவோம்? அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் மஸ்ட். அபியூஸ்க்கு இந்த பெடோஃபில்ஸ் இவங்களுக்குலாம் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் மஸ்ட். தூக்கில தொங்க விட்டு தான் ஆகணும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் சொல்லிட்டேன், நான் அப்ரிசியேட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். நீங்க நடு ரோட்ல வேணா தொங்க விட்டா அழுகுறதுக்கு மாதிரி விட்டீங்கன்னா கூட ஓகே, நல்லா இருக்கும். எனக்கு அதெல்லாம் முழுமையாக நான் சப்போர்ட் பண்றேன் இதுக்கெல்லாம். அப்ப இதுதான் நம்ம சொல்றோம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மஸ்ட். இந்த மாதிரியான கிரைம்ஸுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களோட மெடிக்கல் சார்ந்த விஷயத்துல வரும் பொழுது நீங்கள் வந்து அதுக்கு ஆக்சுவலா அகேன்ஸ்டா தான் பேசிட்டு இருந்தீங்க எல்லா டாக்டர்ஸும். இனிமே ஏதாச்சும் புரிஞ்சுட்டு பேசுங்க. இனிமே ஏதாச்சும் இந்த ஆல்கஹாலிசத்துக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அகேன்ஸ்டா நில்லுங்க. உங்களோட டாக்டர் மீட்டிங் இதுல எல்லாமே இன்னைக்கு ஆல்கஹால் வந்து சர்வ் பண்றீங்களா இல்லையா? டாக்டர்ஸ்லாம் ஒன்று கூடி ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் மீட்டிங் நடக்கும்போது அங்கே ஆல்கஹாலிசம் வந்து சர்வ் பண்றீங்க. இதெல்லாத்தையும் நிறுத்துங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதை எதுக்கு சோஷியலைஸ் பண்ணி அதை எதுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இந்த வேலையை பண்றீங்க? அதே போல பெண்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து கொண்டு அது அவங்கள அந்த ப்ரையாரிட்டியை வைங்க. முதல்ல இங்க இருக்க வெளியில இருக்கவன சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம முதல்ல தற்காப்பு தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்துதான் அடுத்தவனை பத்தி நீங்க யோசிக்கணும். என்ன சேவ் பண்ணிக்கணும்னா முதல்ல நான் என்ன பண்ணணும், அதுல கொஞ்சம் யோசனை வச்சு கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை நீங்க எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. அது என்ன வேணியா இருக்கலாம். உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரதா இருக்கலாம், இல்ல வந்து உங்க அப்பா அம்மாவை கூடவே போறதா இருக்கலாம், இல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்றதா இருக்கலாம், இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போகும்போது சொல்லிட்டு போகலாம், இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போகலாம், இல்ல கூட்டிட்டு போகலாம். 2 பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ணலாம், தனியா போறதை அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு செக்யூரிட்டிக்காக பண்றது. உங்களை நீங்கள் பாதுகாக்க. ஏன்னா வெளியில இருக்கவன் அப்படிதான் இருக்கான். அவனை திருத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்ப நம்ம ஆரம்பிச்சோம்னா மேபி ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துல அதுக்கான மாற்றங்களை பார்க்க முடியும். ஆனா நீங்க அதுக்கு யாரும் தயாரா இல்லை. நம்ம அதெல்லாம் சொல்ல நீங்க வந்து அதுல நீங்க ப்ரொவோக் தான் ஆகுறீங்க. ரெண்டாவது வந்து நான் இப்பவும் சொல்றேன், ஒரு பெண் வந்து கவர்ச்சியாக உடை அணிந்து செல்வது அந்த பெண்ணை பாதிக்கலன்னா இங்க யாருமே பேசல. நீங்க அந்த ட்விஸ்ட் பண்றீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டே ட்விஸ்ட் பண்றீங்க. நீங்கள் கவர்ச்சிப்படுத்தி காமத்தை விதைக்கும் பொழுது அந்த காம வெறியாட்டத்தில் அவன் வேற யாரையாவது அதற்கு பலியிடுவான். பசியை வந்து எப்படி வந்து வேற ஒரு இதை பார்க்கும்போது, ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது நம்ம பக்கத்துல இருக்க ஆர்டர் பண்றோமோ அதே கான்செப்ட் தான். அவனுக்கு ஈஸி அக்சசிபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா அதை தான் அவன் நோக்கி நகர்றான். அப்ப அது வந்து பெண்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பிரீச்சா இருக்கு, பெரிய அளவு பாதிப்பா இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம், இதைத்தான் இங்கேயும் சொல்றோம். அது டாக்டரா இருந்தாலும் சரி, ஈழத்துல சிங்கள ராணுவம் எங்க பெண்களை எங்க ரத்த சொந்தங்களை, எங்களுடைய தங்கைகளை, எங்களோட தாய்களை கற்பழித்து கொலை செய்து இன்னைக்கு எலும்புக்கூடுகள் கிடைச்சது. இப்ப கூட சமீபத்துல கிடைச்சது ஒரு எலும்புக்கூடு, ஒரு பெண்ணுடைய எலும்புக்கூடு, கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு ராணுவ வீரர், அவங்களோட எலும்புக்கூடு கிடைச்சது. புதைச்சிட்டாங்க, யாருன்னு தெரியல, ஒரு பெண் போராளி, அவ்வளவுதான். இதான் நடக்குது பெண்களுக்கு. அங்க நடந்த போது நான் அழுதேன். உலகத்துல எங்க இது நடந்தாலும் நான் அழுவேன். பாதுகாப்பதற்கு வழிகளை சொல்வேன். கடைவிரித்தேன் கேட்பால் இல்லைன்னா சுருட்டிக் கொள்வேன், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றது சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இதுக்கு பேசலன்னு நினைக்காதீங்க. இதுக்கும் சேர்த்து நான் முன்னாடியே பேசிட்டேன், அது உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். சரி, இதுக்கு மேல ஐ டோன்ட் ஹேவ் எனி கமெண்ட்ஸ் டு சே. இதை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்ச நோக்கம் நல்லது, ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டு சிட் த்ரூ த வீடியோ. மிக்க நன்றி பாரு. நன்றி.